Preview. Hello friends, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா Forex trading for beginners third lesson. So first second lesson வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். கீழே நீங்க நம்மளோட சேனல்ல போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசனுக்கு நான் லிங்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லெசன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 லெசன்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் லெசன்ஸ். ஸோ தேர்ட் லெசனுடைய டாபிக் என்ன அப்படின்னீங்கன்னாக்க, வாட் ஆர் த மேஜர் கரன்சி பேர்ஸ் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்னென்ன மேஜர் கரன்சி பேர்ஸ் எல்லாம் இருக்கு ட்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அப்ப கரன்சி பேர்ஸ்னா ஜென்ரலா எல்லாருக்குமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னீங்கன்னாக்கு அதுல வெறும் கரன்சி தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது உண்மை இல்லை. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கரன்சிக்கும் இல்லாம மற்ற நிறைய பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் கிளியரான இந்த பத்தி தான் அந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போலாம். நம்ம முன்னாடி சொன்னது போல இதுல என்னென்ன ட்ரேட் பண்ணலாம், இல்லை என்னென்ன மார்க்கெட் எல்லாத்தையும் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கரன்சிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில பேஸ்ட் ஆன் தான் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வால்யூம் அல்ல எந்த அளவுக்கு வந்து அதிக பேர் ட்ரேட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா கரன்சி மட்டும் பிரிக்கிறோம். ஸோ அந்த கரன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னீங்கன்னா மேஜர் பேர்ஸ் அண்ட் மைனர் அல்லது கிராஸ் பேர்ஸ், அதுக்கு அடுத்ததா எக்ஸாட்டிக் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, அப்ப மேஜர் பேர்ஸ் அப்படின்னீங்கன்னா அது எந்தெந்த பேர் எல்லாம் மேஜர் பேர்ஸ்ல வருது அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பார்க்கலாம் அடுத்து வரக்கூடியதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரன்சி ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் அதோட வால்யூம் பேஸ் பண்ணி மேஜர் பேர்ஸ், மைனர் அண்ட் கிராஸ் பேர்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததா சிஎஃப்டி இண்டிசஸ் எல்லாமே ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால இதுல. ஸோ சிஎஃப்டி இண்டிசஸ்னா என்ன, அதுல என்னென்னலாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் மெட்டல்ஸ். ஸோ ப்ரீசியஸ் மெட்டல்ஸும் இதுல வந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அடுத்ததா எனர்ஜி. ஸோ அதுக்கு அடுத்ததா ஸோ இந்த காலகட்டத்துல மற்ற மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் விட வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் மத்தியில ரொம்ப அவேர்னஸ் அதிகமா இருக்கிறது, இல்ல நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கக்கூடிய மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சியும் நம்மளால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சின்னு அதுல என்னென்ன கிரிப்டோ கரன்சி எல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரேடிங் மார்க்கெட்ஸுமே வந்து ஒன்னா சேர்ந்ததுதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னாக்க அதுல கரன்சி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது உண்மை இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால அதுல ட்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பேர்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ மேஜர் கரன்சி பேர்ஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ வேர்ல்டுல ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸா இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த 2 டெவலப்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து வரக்கூடிய பேர்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி சிகிச்சை, ஆசல் யூஎஸ்டி. இன்னொரு விஷயம், ஸோ 2 மேஜர் பேர் சேர்ந்ததுங்கிறது இல்லை ஆக்சுவலா. ஸோ யூஎஸ் டாலர் கம்பல்சரி இருக்கணும். ஸோ யூஎஸ் டாலர் வெர்சஸ் அதர் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் கண்ட்ரி, ஸோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரி, இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய பேர்ஸ் யூஎஸ் டாலர் வெர்சஸ் இன்னொரு டெவலப்டு கண்ட்ரி வரக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம், மேஜர் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல பார்க்கலாம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு யூரோங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு டெவலப்டு கண்ட்ரி. ஸோ சொல்ல போனா உலகத்துல யூஎஸ் டாலருக்கு அடுத்தபடியா அதிகமா ட்ரேட் ஆகக்கூடிய கரன்சி வந்து பாத்தீங்கன்னா யூரோ கரன்சி. யூரோப்போடைய யூரோ தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அப்ப யூஎஸ் டாலருக்கும் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டெவலப்டு கரன்சியா இருக்கக்கூடிய யூரோவுக்கும் வரக்கூடிய பேர் மேஜர் பேர்னு சொல்லுவோம். அதே போல யூஎஸ் டாலருக்கும் ஜப்பானுக்கும் அடுத்த பவுண்டுக்கும் யூஎஸ் டாலருக்கும் சுவிட்சர்லாந்து பிராங்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் யூஎஸ் டாலருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்தையும் வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மைனர் கரன்சி பேர்ஸ். ஸோ மேஜர் கரன்சி பேர்ஸ்னா என்ன சொன்னாக்க யூஎஸ் டாலர் வெர்சஸ் மற்ற ஒரு டெவலப்டு ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியோட கரன்சி வரக்கூடியது மேஜர் பேர்ஸ். ஸோ மைனர் பேர்ஸ் அப்படின்னீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல யூஎஸ் டாலர் இருக்குன்னா யூஎஸ் டாலர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு சொல்லி வரக்கூடிய கரன்சிஸ்ங்களுக்கு
ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய பேரை வந்து மைனர் அல்லது கிராஸ் கரன்சி பேர்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இருக்காது, அவ்வளவுதான். யூரோ பவுண்டு, ஜிபிபி கேடு, நியூசிலாந்து ஜேபிஒய், யூரோ ஆஸ்திரேலியா, பவுண்டு ஜேபிஒய். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கரன்சி பேர்ஸ் எல்லாத்தையும் மைனர் கரன்சி பேர்ஸ் அல்ல கிராஸ் கரன்சி பேர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கிராஸ் கரன்சி பேர் அல்ல மைனர் கரன்சி பேர்ஸ்ல ஸோ வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு மேஜர் கரன்சி பேர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டும் எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ல தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ கம்பல்சரி ரொம்ப ஹை லெவல்ல வால்யூம் ட்ரேட் ஆகக்கூடியது யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ் டாலரோட மற்ற பேர் ஏதாவது வந்தாதான் அது வந்து ஹை லெவல்ல வந்து ட்ரேட் ஆகக்கூடிய இல்லை ஹையர் வால்யூமா இருக்கும். ஸோ யூஎஸ் டாலர் இல்லாம வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பா அதை விட இது கொஞ்சம் வால்யூம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து மைனர் அல்லது கிராஸ் கரன்சி பேர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி நம்ம முன்னாடி சொன்னோம், எக்ஸாட்டிக் கரன்சி பேர். ஸோ எக்ஸாட்டிக் கரன்சி பேர்னா என்ன? ஸோ இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எக்ஸாட்டிக் கரன்சி பேர் நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் எக்ஸிஸ்டிங் ட்ரேடரா இருந்தாக்க. அப்படி இல்லை கேள்வியே பட்டிருந்தாலும் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். எக்ஸாட்டிக் கரன்சி பேர்னா என்ன அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானதுதான். ஸோ எக்ஸாட்டிக் கரன்சி பேர்னா ஒன்றும் இது இல்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒன்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இல்லை ஆக்சுவலா. ஸோ ஒரு சில டெவலப்பிங் கரன்சிஸும் அல்ல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸோட கரன்சிஸும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து முன்னாடி சொன்னேன், ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒரு மேஜர் கரன்சி சொன்னேன். ஸோ அந்த மேஜர் கரன்சிக்கும் ஸ்மால் எக்கனாமி அல்லது வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட கரன்சியும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய பேரை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸாட்டிக் கரன்சி பேர் சொல்லுவோம். நீங்க இங்க பார்க்கலாம், ஜேபிஒய் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட கரன்சி. அது வந்து எது கூட வருது அப்படின்னாக்க நார்ஜியன் கொரியனோட கரன்சியோட வந்து கொரினாங்கக்கூடிய ஒரு கரன்சியோட வந்து. ஸோ அதுக்கு அடுத்ததா பவுண்டு அண்ட் வெர்சஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூடிய கரன்சியோட ரேண்டும் கூடிய ஒரு கரன்சி. ஆஸ்திரேலியா வந்து மெக்சிகனுடைய பெசோங்கிறோடைய கரன்சியோட வருது. யூரோப் கரன்சிங்கிறது ஒரு டெவலப்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு கரன்சி. ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னாக்க ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அவங்களுடைய கரன்சி. ஸோ துருக்கி லிரா, அடுத்து வந்து பார்த்தா தாய்லாந்து பாத். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கரன்சிஸ் பேர்ஸ் வந்து என்ன சொன்னா எக்ஸாட்டிக் கரன்சி பேர். ஸோ இந்த எக்ஸாட்டிக் கரன்சி பேரோட வால்யூம் ரொம்ப 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 லோவா இருக்கும். இதோடைய ஸ்ப்ரெட் அல்ல சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னாலும் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அப்போ ஒரு ட்ரேடரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். காரணம் இதோடைய பிளக்சுவேஷனும் அப்நார்மலா இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஆனாலும் இருந்தாலும் சரி, வீக் ஆனாலும் சரி, ரொம்ப அப்நார்மலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ட்ரேடு போடும்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரெட் அந்த சார்ஜஸ், புரோக்கரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாட்டிக் கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே இல்லை ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து கரன்சி பேர்ஸ்ல இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அப்போ நம்ம கரன்சியும் இல்லாம மற்ற பேர்ஸ் எல்லாமே நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஃப்டி இண்டிசஸ் சொல்லியிருந்தோம். ஸோ சிஎஃப்டி இண்டிசஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாட்டோடைய ஸ்டாக்ஸ் இது எல்லாம் இதுக்குள்ள வரும் ஆக்சுவலா. எக்ஸாம்பிளுக்கு வந்து யூரோப்பியன் ஸ்டாக்ஸ் இருக்கும், யூஎஸ் உடைய ஸ்டாக்ஸ் இருக்கும், ஏசியன் உடைய ஸ்டாக் இருக்கும். ஏஷியன் அப்படின்னீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுகளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஎஸோடைய ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா US 30, US 100, US 500 சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ US 30 வேற ஒண்ணுமே இல்லை, யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸோடைய ஆவரேஜை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடியது US 30. 100 அப்படின்னா 100 கம்பெனிஸ், 500 500 கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் ஸ்டாக்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா 20, 200, ஜப்பான் 225 இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு அடுத்ததா யூரோப் ஸ்டாக்னு பார்க்கும்போது யூரோ 50, UK 100, அடுத்து ஜெர்மன் ஸ்டாக் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா இருக்கு. ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2 தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்டாக்குங்க வந்து தான் ட்ரேட் பண்றது. ஓகே, அப்போ சிஎஃப்டியில் வந்து பார்த்தா வெறும் ஸ்டாக் மட்டும் தான் வருதானா? ஸ்டாக் மட்டும் இல்லை. ஸோ இன்டெக்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் வருதானா? இது மட்டும் இல்லை. இதையும் மீறி நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் ஆக்சுவலா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸையும் நம்மளால ஆன்லைன்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி இண்டிசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேட்டகரி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ். ஸோ ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ விலை உயர்ந்த மெட்டல் ப்ராடக்ட் தான் வந்து ப்ரீசியஸ் மெட்டல் சொல்லுவோம்.
ஸோ அது அப்போ என்னென்ன விலை உயர்ந்த மெட்டல் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். கோல்டு, சில்வர் அண்ட் பிளாட்டினம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பலட்டடியம். ஆக்சுவலா இந்த ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இருக்கக்கூடிய மெட்டலையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட். நிறைய பேர் மேபி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கமாடிட்டிங் கூடிய எம்சிஎக்ஸ்ங்கிற ஒரு ட்ரேடிங் வந்து பார்த்தா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா கம்பல்சரி எல்லாமே வந்து என்னவா இருக்கும், வித் சம் எக்ஸ்பீரியா இருக்கும். ஒன்று இன்ட்ராடேவா இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பேசிஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியா இருக்கும். பட் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல அதே கோல்டையோ அதே சில்வரையோ நீங்க வந்து ட்ரேட் பண்ணும் பொழுது எந்த விதமான உங்களுக்கு கான்ட்ராக்டுமே இருக்காது. நீங்க ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க, நீங்க என்னைக்கு வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம், எப்ப வேணாலும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீச்சரோட இருக்கக்கூடிய ஸ்பாட் மார்க்கெட் இது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்ல என்னென்ன வருது அப்படின்னாக்கா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அண்ட் பலட்டடியம்ங்கிறக்கூடிய ஒரு 4 மெட்டல்ஸ் உங்களுக்கு வருது. இதுக்கு அடுத்ததா எனர்ஜிஸ். ஸோ எனர்ஜிஸ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்ல 2 குரூட் ஆயில் இருக்கு. WTI ஒரு குரூட் ஆயில், WTI அல்லது ஸ்வீட் ஆயில்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. இன்னொரு ஆயில்னு பார்த்தீங்கன்னா பிரண்ட் ஆயில். ஸோ பிரண்ட் ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சைட்ல யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரண்ட் ஆயில் மேஜரா அந்த பிரைஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ்ல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா WTI அல்லது ஸ்வீட் ஆயில்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ பிரண்ட் ஆயிலோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து சீப்பா இருந்தது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து பார்க்கும்போது ஸ்வீட் ஆயில், ஸோ அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணனால ஸ்வீட் ஆயிலோடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீட் ஆயில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்ட் ஆயில் கூட 2 ஆயில் இருக்கு. ஸோ ஸ்வீட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்வீட் ஆயில் கொடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க, WTIன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ WTI அண்ட் பிரண்ட் ஆயில்னு சொல்லிட்டு 2 ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும் எனர்ஜி மார்க்கெட்ல. அதுக்கு அடுத்ததா ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு பாப்புலரா இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி புதுசா வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ மேஜரா வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பாப்புலரா இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ கரன்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி அல்லது வந்து ஒரு விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ல ஸோ மேஜரா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு பிட்காயின், எத்தீரியம், லைட் காயின், ரிப்பிள் காயின். ஸோ அதே போல வந்து பிட்காயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 இது இருக்கு ஆக்சுவலா கிரிப்டோ கரன்சி. இந்த மாதிரி இதுல காமிச்சிடக்கூடிய ஒரு 8 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஆன்லைன்ல அல்லது ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல ரெகுலரா கரன்சி ட்ரேட் பண்ற மாதிரி வித்தவுட் எக்ஸ்பிரி இல்லாம வந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க சொல்ல போனா இங்க வந்து ஹோல்டிங் கூட நீங்க ஹோல்டிங் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே இல்ல ஒரு ட்ரேடரா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலும் சாதாரணமா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த இதை உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க ஃபோரெக்ஸ் மார்க்கெட்னு வந்தீங்க அப்படின்னா வெறும் கரன்சி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்லை ஆக்சுவலா. கரன்சி ட்ரேட் பண்ணலாம், CFD இண்டிசஸ் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் ட்ரேட் பண்ண முடியும், எனர்ஜி ட்ரேட் பண்ண முடியும், கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ண. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வித்தின் ஒரு சிங்கிள் மார்க்கெட்ல எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியும் இல்லாம சேம் எக்ஸ்போசர்ல வந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் ஒரு தேர்ட்ல வந்து ஒரு கிளியரான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல என்னென்னலாம் ட்ரேட் பண்ண முடியும், அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, அது வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கிளியரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா இங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, வேற ஏதாவது அடிஷனல் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது வந்து சிக்னல்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்ல வேற ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு அப்படி இல்ல, நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ட்ரேடரா இருக்கேன், என்னால மார்க்கெட்ல வந்து சக்சஸ் பண்ண முடியல அல்லது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ அட்வைசரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்க எங்களுக்கு எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியரான ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்னென்னலாம் ட்ரேட் பண்ணலாங்கிறத பத்தி கிளியரா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது அடிஷனல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நீங்க எங்களுக்கு எப்ப வேணாலும் இந்த இதுல வந்து வெப்சைட்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீட் பண்ணலாம், அல்லது
எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9626702222 கூடிய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.